தெய்வீகமான, மென்மையான மற்றும் அற்புத நறுமணம் வீச துர்கா அகர்பத்தி நிறுவனத்தின் ஜவ்வாது பேஸ்டை வாங்குங்கள். இதை பூஜை அறைகளில் பயன்படுத்தி ஆத்ம திருப்தியை பெறுங்கள். தொடர்புக்கு 9840095015, 9884895015. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழா வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேலிமலை முருகன் மற்றும் பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சுவாமி சிலைகள் மன்னரின் உடைவாளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு திருவனந்தபுரம் கொண்டு செல்வது வழக்கம். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் இந்த சுவாமி சிலைகளை வைத்து பூஜைகள் செய்வர். 10 நாட்களுக்கு நடக்கும் நவராத்திரி விழா முடிந்ததும் மீண்டும் சுவாமி சிலைகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படும். இந்த ஆண்டு நவராத்திரி விழா திருவனந்தபுரத்தில் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலில் இருந்து பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தமிழக கேரள மாநில போலீசாரின் துப்பாக்கி அணிவகுப்பு மரியாதையும் நடந்தது. அதன் பின்னர் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் முன்பு முன்னுதித்த நங்கையம்மனுக்கு கோயில் சார்பாக திருக்கண் சாத்தி வழிபாடு நடந்தது. தொடர்ந்து ரத வீதிகளில் அம்மன் வீதி உலா வந்தது. அம்மன் ஆசிரமம், கோட்டார், பார்வதிபுரம், சுங்கான்கடை, வில்லுக்குறி வழியாக தக்கலை அருகே உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை இன்று இரவு சென்றடைகிறது. பின்னர் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேலிமலை முருகன் பல்லக்கு வாகனத்திலும் தேவராக்கட்டு செல்லும் வழியெங்கும் பக்தர்கள் பூ பழங்களுடன் நின்று சுவாமி விவகாரங்களை வழியனுப்பி வைக்கும் மன்னர்கள் கால பாரம்பரிய நிகழ்ச்சி நடைபெறும்.